இருந்தாலும் என் பிறப்பின் ரகசியம் என்ன? ஆமா, நீங்க வந்து ஒரு தாய் தந்தை ஒன்று சேர்ந்து பிறக்கலன்னு சொன்னீங்களே, அதிசயமா தான் பிறந்தன்னு சொன்னீங்களே, எப்படி பிறந்தீங்க? அடியே பர்கரிசியுடைய யாகத்திலே நாங்கள் அக்கா தங்கச்சிய புத்திர காமிஷ்டி யாகத்தின் வழியாக 2 குழந்தைகள் பிறந்தோம். 2 குழந்தைகள் என்றால் யார் யாரம்மா? பானுமதி நானும் என்னுடைய தங்கையாகப்பட்ட சுபத்ரா தேவி. ஓ, சரி சரி சரி. இப்படி 2 பேர் பிறந்தோம். பிறந்தீங்க. அப்படி பிறந்து வளர்ந்து ஆளாயிட்டீங்க. யாரிடத்திலே வளர்ந்தோம் தெரியுமா? என்னுடைய அண்ணனாகப்பட்ட பலராமன் இடத்தில் நான் வளர்ந்தேன். சரி, நீங்க பலராமன் இடத்துல, என்னுடைய தங்கை என்னுடைய அண்ணனாகப்பட்ட மாயவன் எம்பெருமாள் இடத்தில் வளர்ந்தாள். சரி. அப்படி வளர்ந்திருந்தாலும் நாங்கள் பருவம் அடைந்து விட்டோமடி. அப்படின்னா என்ன ஐயா? வயசுக்கு வந்துட்டோம். வயசுக்கு வருதுன்னா எப்படி? எப்படியா? சரி, கூறுகட்ட குப்புனாட்ட பேசிட்டு ஏங்க, செத்து இருந்தா சுடுகாடு எங்க இருக்குன்னு தெரியும். எப்படிங்க ஒரு வயசுக்கு வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? தொட்டமும் கூட மாட்ட மாட்டேங்க. அம்மா, நீ வயசுக்கு வந்தியா இல்லையா? நான் வயசுக்கு வந்துட்டேங்க. எப்படி? இங்க பாரு, முகத்துல அரும்பு கட்டு இருக்குது இல்லையா? அரும்பு கட்டினா மீச அரும்பு கட்டினா வந்து தெரியும் நாங்க தான் வயசு பசங்கன்னு. அப்படியா? நாங்கெல்லாம் வயசுக்கு வந்தா முன்னாடி தெரியும். தெரியும். நீங்க எல்லாம் வயசுக்கு வந்து எப்படி கேட்டீங்க? எப்படி எனக்கு மட்டும் தெரியா சாமி? வந்து பொம்பளைங்க விஷயம்டா, அதனால ஆம்பளைங்க கிட்ட சொல்லக்கூடாது. அதனால நான் உன் காதல சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படின்னா? அப்படின்னாவா? ஏ பைத்தியமே, காதல சொல்றேன். விடு விடு விடு. இன்னும் ஒண்ணுமே சொல்லவே இல்ல. ஒண்ணுமே சொல்லலையா? போன மாசம் வந்து மஞ்ச காமாலையில இந்த காது கேட்கறது இல்ல. அந்த காது இது கேட்காது, இது சீக்காது. எல்லாம் கேட்கும். இதுலயே சொல்ல கொச்ச கொச்சையே கேட்கும். இங்க பாரு, இது ராஜ ரகசியம், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. யாருக்கிட்ட சொல்லல, உங்ககிட்ட சொல்லு. ஆமா பிள்ளை. ஓடி குட்டி பட்டி காரணா இந்த அம்மாளுக்கு மதவு புடிஞ்சிருச்சு. ஆமா, அப்படி ஆத்த உதரக்காவை கண்டுட்டாளா? அப்படி இருந்தாலும் வயசுக்கு வந்துட்டீல்ல? எனக்கு ஆயிப்போச்சுடி. ஆயிப்போச்சு. கழுவிட்டு வந்துரு. ஒரு பொட்ட புள்ள பீப்பச்சோட போட்டாரு. அப்படி பண்ணா எப்படிடா தடுக்க ஆரம்பிச்சு? நீ தாண்டி ஆயி போச்சு ஆயி போச்சு. கழுவலியா? கழுவலியா? எனக்கு கண்ணாலமாயிருச்சு. செட்டு முண்டை கண்ணு ஆழமா போயிருந்தா மூக்கு நீளமா வந்துருண்டி. அடே, நம்மளோட கைய அவருக்கு புடிச்சு கொடுத்துட்டாங்கடி. நல்லா பெருசா கிடைச்சிருக்குமே. என் கழுத்துல கவுத்த மாட்டிட்டாங்கடி. துருக்கு போட்டு தொங்குறதுக்கு தெரியாது. அடே, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. இங்க பாத்தியா முன்னாடி? என்ன 2 தொங்குது? ஒவ்வொன்னு எத்தனை கிலோ தேரும்? நக்கலாச்சு நக்கலாச்சு. வெளியில தொங்குறதே 2 கிலோ தொங்குது. உள்ள இருக்கிறது உள் கழுத்து மணி. ஆமா, சரி. அம்மா கல்யாணம் ஆச்சு. நீ புருஷியாரா? புருஷு புருஷு இல்ல, புருஷா. என்னுடைய கணவர் யார் தெரியுமா? தெரியுமா? நைசேட்டுக்கார அவரு பத்துக்கு பாக்குறாரு. ஐயா, எப்படா நேரம் கறக்க பொசுக்குற யாருன்னு சொல்லட்டுமா? அவரா இருப்பாரா? யாரு? முன்னாடி கண்ணாடிக்காரர், வீடியோக்காரரா? அவரு என்னப்பா செவனான உட்காந்துக்கிறாரு. அங்க பாரு, பின்னாடி அங்க பாரு, சும்மா செவன்னு உட்காந்து இருக்கிறாரு. அருமையான தலைவர் கண்ணாடிக்காரரு. ஆமா, அவர் தான் சொன்னேன் நான். அவரெல்லாம் இல்ல, என்னுடைய கணவர் எப்பேர் கொண்டவர், எந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்லிட்டேன்.
என்னம்மா ஆமாம்மா இருந்தாலும் உட்கார் கடைசிதா கல்யாணமானதுன்னு சொன்னீங்களே உங்கள் கணவருடைய பெயர் என்னம்மா? கணவர் யார்? டெல்லி எனும் ஹஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னவனாகப்பட்ட யுவராஜ துரியோதனன். ஓ, மாமன்னன் துரியோதனன். அப்படி துரியோதன மன்னனை இந்த பெருந்துருவான் நீங்கள் கல்யாணம் செய்திருந்தால எத்தனை குழந்தைக்கு தாயானீங்க? எனக்கு 2 குழந்தைகள் அடி. 2 குழந்தை என்றால் யார் அம்மா? என்னுடைய ஆண் மகனோ லக்னகுமாரன். ஓ, மகனுடைய பெயரோ இலக்கணகுமாரன். மகளோ லக்மனை. ஓ, லக்மனை. இப்படி இருவரையும் பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். சரி அம்மா. அப்படி இருந்தாலும் உங்கள் நாட்டில் சீரும் சிறப்பமாக இருந்தாலும் இன்று என்னவோ தெரியவில்லை, உங்கள் கணவராக விளங்கக்கூடிய மாமன்னன் துரியோதனன் உங்களை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கணவரிடம் செல்லலாமா? என் மனைவி அழைத்து வர சொன்னேன், அழைத்து வந்தாயா? போனங்க உங்க பொண்டாட்டிக்கிட்ட. கொண்டாடிக்கிற போனையா? இல்லைங்க, கூப்பிடுறது போனங்க. என் தேவியாலை அழைத்து வர சொன்னேனே, அழைத்து வந்தாயா? தங்களுடைய திருவடி பொற்பாதங்களுக்கு பாப்பா சவுண்ட் சத்தம் போடாதீங்க. மல்லிகை முள்ளிகை என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான மலர்களை பறித்து வந்து திருவடி பொற்பாதத்தை பணிகிறேன். மல்லிகை மறிக்குழுது எடுத்தக்கூடிய 32 மலர்களை கொண்டு ஆதாரமாக சேவித்ததனால் என்றுமே தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாய். காலை கடனை முடித்துவிட்டு தர்பாருக்கு சென்று விட்டு உடனடியாக எங்கேயோ புறப்பட்டது போல் கொள்ள வேண்டும்.
ஆமாடி. ஏங்க கையினால் பகடையாடி அவங்களதான் வனவாசம் அனுப்பிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அவரை கொண்டு போறீங்க நீங்க? எதற்காக எதற்கு போறீங்க? இதோ வடகோடி காடகத்திலே மக்களுடைய குறைத்திற்காக போகிறேன். சரி, அதனாலே பாண்டவர்களை கண்டுவிட்டால் போதும், மண்ணோடு மண்ணு ஆக்கி விடுவேன். பாண்டவரை கொல்வது இருக்கட்டுங்க, இருந்தாலும் மக்கள் உங்ககிட்ட என்ன வந்து முறையிட்டாங்க? நீங்க எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அண்ணன் தம்பி 101 மன்னர்கள் எங்க போறீங்க அது சொல்லுங்க. நாங்கள் 101 மன்னர்கள் எங்க புறப்பட்டு விட்டோம்? எங்க போறீங்க? நம்முடைய அஸ்தினாபுரம் வடகோடி காடகம் இருக்கிறது அல்லவா, மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய மலை எல்லையிலே. வடகோடி கானகத்தில் ஆமா, என்ன நடந்தது? அவர்கள் செய்யக்கூடிய விவசாயம் என்று சொல்லக்கூடிய கம்பு ராகி சோளம் என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயத்தை எல்லாம் கரடி புலி சிங்கம் என்று சொல்லக்கூடிய மிருக ஜாதிகள் வந்து நாசம் செய்து வருகிறது. மக்கள் எல்லாம் இந்த நாட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், இப்பொழுது அன்னை நாடு புறப்படுகிறேன் என்று என்னிடத்தில் வந்து முறையிட்டார்கள். அதனாலே கவலைப்பட வேண்டாம். இதோ பாண்டவர்கள் நம்முடைய நாட்டிலே இல்லை. இந்த அஸ்தினாபுரத்துக்கு இப்ப சொந்தக்காரன் நான் தான் ராஜாவாக இருக்கிறேன். நாட்டு மக்கள் குறைத்திருப்பது கடமை, என்னுடைய கடமை. அதனாலே 101 மன்னர்கள் வடகோடி காடக புறப்படுகிறேன். வடகோடி கானகத்திற்கு வேட்டையாடுவதற்கு அண்ணன் தம்பிமார்கள் கௌரவர்கள் 101 மன்னர் போறீங்க. நம்மளிடத்திலே 11 அக்ரோனி சேனைகள் இருக்கிறது. அப்பேர் கொண்ட ஆணைப்படை சேனைப்படை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க மன்னர்கள் சென்று வேட்டையாட வேண்டும்? நான் அப்படிதான் மக்களிடத்திலே சொன்னேன். நாட்டு மக்கள் இருப்பதோ பாதி மக்கள் தான் நாங்கள் இருக்கிறோம். பாதி மக்கள் மிருக ஜாதிகள் கொன்று விட்டது. அதனாலே மந்திரிமார்கள் வந்தால் அவர் உயிர் மேல் பயந்து கொண்டு ஓடி விடுவார்கள். நீங்கள் மன்னர்கள், நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள். அதனால் எப்படியாவது நீங்க 101 மன்னர்கள் வந்தால்தான் அந்த மிருக ஜாதிகளை விரட்டி எங்களை காப்பாற்ற முடியும் என்று நாட்டு மக்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள். அதனாலே இப்பொழுதே புறப்படுகிறேன். நான் ஒரு நிபந்தனை இடுகிறேன், அதன்படி போங்க. அப்படி நீங்கள் வேட்டையாட செல்லும் பொழுது, வனத்திலே வேட்டையாடும் பொழுது அண்ணன் தம்பிமார்கள் நீங்க 100 பேரோட போறீங்க. அப்படி 50 பேர் முன்னாடி விட்டுருங்க, 50 பேர் பின்னாடி விட்டுருவாங்க. நடுவுல நீங்க நின்னுக்கோங்க, எந்த ஒரு ஆபத்தும் வராது. நேரமா ஏன்னா என் புருஷ உசுறு எனக்கு முக்கியம். நாளையில செத்து போயிட்டா மூத்திரத்தை முழிக்கணும். காலையில உயிரோட இருந்தா கட்டிய கணவனே கண் கொண்ட தெய்வம் என்றார்கள். 4 பேர் நாசமா போனாலும் என் புருஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு நானு. அதனாலதான் சொல்றேன், நீங்க நடுவால நின்னுக்குவாங்க, 50 பேரை முன்னாடி விட்டுருங்க, 50 பேரை பின்னாடி. எப்படி கொண்டாடி எப்படிப்பட்ட எண்ணெய் இருக்கிறாங்க? இது போல நல்ல எண்ணெய் யாருக்கு எந்த கொண்டாடி கிடைக்குமா? இருந்தாலும் வெற்றி வாகை சூடி வாருங்கள், போயிட்டு வாங்க. போய் வருகிறேன். அரபணையில் பத்திரமாக பவானி அருகாமையில் உள்ள நமது நல்லாநாயக்கனூர் கிராமத்திலே வாழ்ந்து புகழ் பெற்ற நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய